மேம் வந்து எங்க இருக்கீங்க, எங்க கிளாஸ் கட் போனீங்க, வாங்க ஒழுங்கா. அவன் பதறிட்டான். என்ன நடந்தது கடைசியா? புதுபுதம் காலேஜ் பங்க். காலேஜ் பங்கா கண்டினியூவா 3 days லீவ். சரி. அதுக்கு முந்தின நாள் ஆஃப் டே வந்து பாத்தீங்கன்னா பசங்கள பிளான் பண்ணோம். கிளாஸ் கட் அடிச்சுட்டு எங்கேயோ போலாம்டா, மால் எங்கேயோ போலாம் அப்படின்னு சொல்லி கிளம்பிட்டோம். டேஸ் காலர் 5 பேர் இருந்தா கிளம்பிட்டோம். சரியா? ஹாஸ்டல் பசங்க 2 பேர் இருந்தாங்க. காலேஜ் அலோவ் பண்ண மாட்டாங்க, நீங்க நாளைக்கு தான் போனோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அவனுங்க எங்க கூடயே வந்துட்டாங்க. என்னாலும் பாத்துக்கலாம். அச்சச்சோ. எங்க கூடயே அப்புறம் காலேஜ் எல்லாரும் ஆட்டோ ஏறிட்டு அவனுங்க 2 வீட்டுக்கு போற பிளான், நாங்க 5 பேரும் மால் போறோம். மால் பிளான். ஓகே ஃபைன். பிளான் சூப்பர். கால் வருது மேம்ட்ட இருந்து, எங்க போறீங்கன்னு ஒருத்தங்கிட்ட கால் வருது. அவன் வந்து எடுக்கல. இன்னொரு டைம் கூட எடுக்கல. ரெண்டாவது இருப்பான்ல, ஆமா, ரெண்டாவது பையனுக்கு கால் வருது. அவன் பதறிட்டான், எனக்கும் கூப்பிடுறாங்க அப்படின்னு. ஆகும்ல, அவன் அட்டன் பண்ணி பேசிட்டான். சரி, வந்து எங்க இருக்கீங்க, எங்க கிளாஸ் கட் அடிச்சுட்டு போனீங்க, வாங்க ஒழுங்கா அப்படின்னு சொல்லிட்டான். மேம் நான் வீட்டுக்கு போகணும் அப்படின்னு சொல்லி சமாளிச்சிட்டான். அப்புறம் ஆமா, அவங்களுக்கு கால் வருது, உங்களுக்கு கால் வரல? எங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா டைரக்டா பேரண்ட்டுக்கே கூப்பிட்டாங்க. ஓ அப்படி, சிறப்பு. நமக்கு என்னாச்சு? நமக்கு அப்ப வந்து எனக்கு கால் பண்ணாரு. ஏய் என்னடா காலேஜ்ல இருந்து வந்துட்டியாமா நீ அப்படின்னு கேட்டாரு. திட்டலையா ஒண்ணு? இங்க வந்துட்டு இருக்கிற வீட்டுக்கு தானே அப்படின்னு சொன்னாரு. அப்புறம் அவர் சொன்னாரு, சரி காலேஜ்னு சொல்லிட்டு வா. சரிப்பா சொல்லிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டேன். ஆமா சரி, இன்னைக்கு தப்பிச்சிட்ட, திரும்பி 3 நாள் கழிச்சு காலேஜுக்கு போய் தானே ஆகணும். அப்ப என்ன நடந்தது? போனோம் மேம், ஃபர்ஸ்ட் பீரியட் வந்துட்டு வாங்க கேங் யார் யார் கட் அடிச்சாங்க கேங் வாங்க அப்படின்னு லைனா ஒருத்தர் எந்திரிச்சு போனோம். சரி, போயிட்டு என்ன நடந்தது கடைசியா? அப்படியே வெளியிருங்க அப்படின்னு போடு. அப்ப மறுபடியும் 1/2 நாள் வெளியே சுத்தியாச்சு.